Alhamdulillah Rabbil Alameen. Salatu wassalamu ala ashrafil anbiya wal mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் தொழுகைக்கு முன்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக எதை விட்டு சென்றிருக்கிறார்கள் என்கிற சம்பந்தமான சில தகவல்களை பரிமாறிக்கொண்டோம். அந்த தலைப்புக்கு கீழ் அமைந்திருக்கிற மிக முக்கியமான படிப்பினைகள் என்ன என்ற விடயத்தை இப்பொழுது நான் உங்கள் மத்தியிலே முன்வைக்கலாம் என நினைக்கிறேன். அந்த பாடத்திலே நாங்கள் படித்த படிப்பினைகளில் முதலாவது, நபிமார்கள் சொத்து செல்வங்களை சேகரிப்பதற்காக வேண்டி அனுப்பப்படவில்லை என்பது மிக முக்கியமான ஒரு பாயிண்டாக அதை நம்ம பார்க்கணும். அப்போ என்ன நோக்கத்தோடு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க? லி ஹிதாயத்தின் நாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டுவது. வ இஹ்ராஜுஹும் மினத் துலுமாத்தி இலன் நூர், இருளிலிருந்து ஒளியின் பக்கம் மக்களை கொண்டு போய் சேர்க்கிற பணிக்குத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அப்போ சொத்துக்களையோ செல்வங்களையோ என்ன செய்யலை, சேகரிக்கிறது அவங்களுடைய நோக்கம் அல்ல. அதுக்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யலை, அனுப்ப இல்லைங்கிறது நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அந்த ஹதீஸில் நம்ம பார்க்குற செய்தி, லம் யுவர்ரசு தீனாரன் வலா திர்ஹமா. இப்போ சொத்து செல்வங்கள் தான் திரட்டணுங்கிற நோக்கம் இருந்துருந்துக்குன்னு சொன்னால் விட்டுட்டு போகிற நேரம் தீனாரன் திர்ஹத்தையும் விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போனது என்ன? இன்னமா வர்ரசுல் இல்ம, அறிவைத்தான், கல்வியைத்தான், மார்க்க விடயங்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த படித்த பாடத்தினுடைய முதலாவது படிப்பினையாக பிரயோசனமாக நாங்கள் பார்க்கிறோம். ரெண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை துறந்து, ஆசாபாசங்களை துறந்து ஒரு பற்றற்ற நிலையில் ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இப்போ இந்த உலகத்தில் உள்ள சொத்துக்களை, அசிங்கங்களை, கூலங்களை எல்லாத்தையும் சேர்க்கணுங்கிறது அவருடைய நோக்கமாக இருக்க இல்லை. இதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நீண்ட தூரம் பயணிக்கிற ஒரு பயணியை போல. அப்போ குறிப்பிட்ட சில நாட்கள் அல்லது குறிப்பிட்ட சில ஆண்டுகள் மட்டும்தான் நான் என்ன செய்ய போகிறேன், நான் இந்த உலகத்தில் வாழப்போகிறேன். என்னுடைய பயணம் என்பது நீண்ட தூரத்தை கொண்டது, சுவனம் தான் அதனுடைய கடைசி இலக்கு அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள்ங்கிறத நம்ம பார்க்குறோம். இது இரண்டாவது. மூன்றாவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள்கிட்ட இருந்து எதையுமே என்ன செய்யலை, பொருளாக கேட்டு பெற்றுக்கொள்ள இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, யார்ட்டையுமே இதை தாங்க, பொருளை தாங்க, கோதுமையை தாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, எந்த ஒன்றையும் கேட்டு பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை நம்ம என்ன செய்யணும், பார்க்குறோம். காரணம் என்ன? இதனால் சஹாபாக்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடக்கூடாது, மன உளைச்சல்கள் வந்துடக்கூடாது. அவங்க சில நேரங்களில் கஷ்டப்பட்டு இருக்கிறது நபிகள் கேட்டுட்டாங்களே, நம்ம கொடுக்காமல் விட்டால் அது பெரிய ஒரு குற்றமாக வந்துருமோ என்கிற அந்த உணர்வு சில நேரங்கள் வந்துடும் இல்லையா? அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யலை, சஹாபாக்களிடத்தில் எந்த ஒரு பொருளையும் கேட்டு பெற்றுக்கொள்ள இல்லைங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், இந்த பாடத்தில் பார்க்குறோம். நான்காவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய ஃபேமிலியினுடைய, குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை பொறுத்தளவில் அல்லது அவங்களுடைய உணவுகளை பொறுத்தளவில் பல மாதங்கள் என்ன செஞ்சிருக்குது, அடுப்பெரியாமலே என்ன செஞ்சிருக்கிறதே கடந்திருக்கிறது. அப்போ அவங்க சாப்பிட்டது எது? ஈத்தம்பலமும் தண்ணீரும் தான் என்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களில் நம்ம பார்க்குறோம். அவ்வளோ ஒரு சிரமமான வாழ்க்கையோடு தான் என்ன செஞ்சிருக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை கழிந்திருக்கிறதுங்கிற இந்த 4 அம்சங்களை நம்ம இந்த கடந்த பாடத்தில் மிக முக்கியமான படிப்பினைகளாக நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக 139வது பக்கம், மப்ஹஸுல் ஹாமிஸ் ஆஷர், ஹுகூகுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா உம்மத்திஹி. சமுதாயம், நாங்கள் உம்மத்துங்கிற அடிப்படையில் நாங்கள் ரசூலுல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, நம்ம இப்படி வாழ்ந்துட்டு போகலாமா, நம்ம எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ்வை நம்ம என்ன செய்ய, அவங்களுக்குரிய உரிமைகளை நம்ம எப்படி கொடுக்கலாம் என்கிறத இந்த தலைப்பில் நம்ம பார்க்கோம். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமானது என்னன்னு சொன்னால், அல் ஈமானு சாதிக் பிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் உண்மைக்கு உண்மையாக என்ன செய்யணும், நம்பணும், விசுவாசிக்கணும் என்பதை என்ன செய்கிறது, இந்த செய்தியை நம்ம முதலாவது பார்க்கிறோம். அப்போ என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம
முதலாவது விசுவாசம் உண்மையான விசுவாசமா இருக்கணும். இங்க கொஞ்ச நேரம் விசுவாசிக்கிறே பிறகு அதுக்கு எதிராக என்ன செய்யறது செயற்படுறது இதெல்லாம் போலியானது. இதை இஸ்லாம் என்ன செய்யல அங்கீகரிக்க இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம நேசிக்கிற நேரத்தில் இருந்தாலும் சரி, விசுவாசிக்கிறதாக இருந்தாலும் சரி, உண்மைக்கு உண்மையாக நம்ம என்ன செய்யணும் விசுவாசிக்க வேண்டும். கவுலன் வ ஃபிஅலன், நம்ம வார்த்தைகளாலையும் அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம பேசுகிற பொழுது அவருடைய செய்திகளை சொல்ற நேரத்தில் உண்மையை நம்ம உரைக்க சொல்லணும். அதே நேரத்தினுடைய நம்மளுடைய செயற்பாடுகளும் அதுக்கு ஒத்ததாக இருக்கணும். அப்ப பேச்சு ஒன்றா இருக்குது, பிறகு எங்களுடைய செயற்பாடுகள் வித்தியாசமாக இருந்தால் இது உண்மைக்கு உண்மையாக நேசிக்கிற அல்லது உண்மைக்கு உண்மையாக விசுவாசிக்கிற பண்பு அல்ல என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தது வ தஸ்தீகுஹு ஃபீ குல்லி மா ஜாஅ பிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் எதை எதெல்லாம் கொண்டு வந்தாங்களோ, எதை எதெல்லாம் மார்க்கமேங்கிற அடிப்படையில் எங்களுக்கு சொன்னார்களோ அது உண்மைதான்ங்கிறத நம்ம ஒவ்வொருவரும் மனதார விசுவாசிக்க வேண்டும். சந்தேகம் கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யறது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்திகள் மார்க்க ரீதியான செய்திகள் சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, வஹியை தவிர வேற எதையும் என்ன செய்ய மாட்டாங்க, மார்க்க ரீதியில சொல்ல மாட்டாங்க. குர்ஆன் அப்படித்தானே சொல்லுது. அந்த அடிப்படையில் அப்ப மார்க்க ரீதியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்லுகிற பொழுது அந்த செய்தியை மனசார நாங்க முழுமையாக 100% என்ன செய்யணும், விசுவாசித்தாக வேண்டும் என்கிற செய்தியை நம்ம என்ன செய்யறோம், இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமைகள் உள்ளதாக நாங்க பார்க்கிறோம். அதே போல வஜூபு தாஅத்திஹி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் வழிபட வேண்டும். பேச்சால மட்டும் செயற்பாடு மட்டும் அல்ல. அந்த செயற்பாடுகள் எப்படி இருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழியில் இருக்கணும். அதுதானே முஹப்பத்ங்கிறது, வழிகாட்டல்ங்கிறது என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியை சொன்னால் அப்ப அந்த செய்திக்கு நம்ம கட்டுப்பட்டு வழிபட்டு நடக்கிறதாக இருந்தால் அதை முழுமையாக என்ன செய்யணும், கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். வல் ஹதுரு மின் மஅசியத்திஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நேர் முரணாக நம்ம என்ன செய்யக்கூடாது, நாங்கள் ஈடுபடக்கூடாது என்பதை நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். அதே போல வஜூபு தஹாக்கும் இலைஹி வர்ரிதா பிஹுக்மிஹி, நம்ம ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், பிரச்சனைகள் வர்ற நேரத்தில் அதுக்குரிய தீர்ப்பு நம்ம எங்க போகணும், நம்ம அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட முன் வச்சு குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில், குர்ஆனுடைய நபிகளாருடைய வழிகாட்டலின் அடிப்படையில் அந்த தீர்ப்பை நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற செய்தி நம்ம என்ன செய்யறோம். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முஸ்லிம் என்கிற அடிப்படையில், ஒரு மூமின் என்கிற அடிப்படையில் இந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடப்பாடு இது. இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, புறந்தள்ளிக்கொள்ள முடியாது என்கிறது நம்ம பார்க்கிறோம். ஏண்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்குரிய அந்தஸ்து கொடுக்கணும், அவர்களுடைய எல்லைகளை மீறி நம்ம புகழக்கூடாது, அவர்களுடைய விஷயத்தில் ரொம்ப குறைந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, மதிப்பீடு செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபட வேண்டும், அவர் எங்களுக்கு மிக முக்கியமான முன்மாதிரியாக இருக்கிறார் என்கிற விஷயத்தை அவர் சேர்த்து வமஹப்பத்துஹு அக்ஸரு மினன் நஃப்ஸ், ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மாவை நேசிக்கிறதை விட, தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறதை விட, தன்னுடைய மனைவி மக்களை நேசிக்கிறதை விட, தனக்கு பட்டம் பதவிகளை தந்தவர்களை நேசிக்கிறதை விட அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்யணும், நாங்க அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக நேசிக்க வேண்டும். இதை யாருடைய பண்பு, இது ஒரு முஸ்லிமுடைய ஒரு மூமினுடைய பண்பு என்கிறத என்ன செய்யறோம், நாங்க பின்னால எங்கெங்கெல்லாம் ஹதீஸ் இருக்கிற செய்தி நம்ம என்ன செஞ்சு பார்த்துக்கொள்வோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, அப்ப இந்த வகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்ணியப்படுத்துறது, அவர்களுடைய மார்க்க பணிகளுக்கு அவர்களுடைய பொன்மொழிகளை நம்ம எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறது, யாரெல்லாம் குர்ஆனுக்கும் அல்லது சுன்னாவுக்கு எதிராக செயற்படுகிறார்களோ அதற்கு நம்ம எதிராக என்ன செய்யறது, சுன்னாவை பாதுகாப்பதற்காக வேண்டி நம்ம போராடுறது, அதுக்காக வேண்டி என்ன செய்யறது, எங்களுடைய கருத்துக்களை சொல்வது, இதெல்லாம் ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்ன மின் அஃதலி ஐயாமிக்கும் யௌமல் ஜும்ஆ, உங்களுடைய நாட்களிலே சிறந்த நாள் என்ன நாள், வெள்ளிக்கிழமை நாள். ஃபீஹி குலிக ஆதம், அன்றைய தினம்தான் ஆதம் நபி என்ன செய்யப்பட்டார், படைக்கப்பட்டார். வஃபீஹின் நஃப்ஹா, அன்றைய தினம்தான் என்ன செய்யப்படும், சூர் ஊதப்படும். வஃபீஹி ஸஅகா, அன்றைய தினம்தான் மக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், மயக்கமற்று என்ன செய்வார்கள், மரணிப்பார்கள், அந்த மூச்சியாகி இருப்பார்கள். ஃபஅக்ஸிரு அலைய மினஸ் ஸலா, நீங்க என்ன செய்யுங்க, அன்றைய தினம் என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தினம் நீங்க என்ன செய்யுங்க, என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். ஃபஇன்ன ஸலாத்தகும் மஅரூதத்துன் அலைய,
நீங்கள் சொல்லுகின்ற ஸலவாத்து எனக்கு எடுத்து காண்பிக்கப்படும். யார் சொல்றது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்படி இந்த செய்தியை சொன்ன உடனே ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் கைஃப துரிது ஸலாத்துனா அலைக வகத் அரம்த, நீங்க மரணிச்சதுக்கு பிறகு அது எப்படி உங்களுக்கு காண்பிக்கப்படும் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யானி பலைத கால இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்லி அன் தஅகுல அஜ்சாதல் அன்பியா. இந்த ஹதீஸ் நம்ம அபூதாவுதுல, இப்னு மாஜாவுல, நஸாயில பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானதுங்கிறத ஷேக் அல்பானி என்ன செய்றாங்க, குறிப்பிடுறாங்க. இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்த் அன் தஅகுல அஜ்சாதல் அன்பியா, நபிமார்களுடைய உடல்களை பூமி சாப்பிடுவதை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, அப்ப நீங்க ஸலவாத்து சொல்லுங்க, அந்த ஸலவாத்துக்கள் எனக்கு என்ன செய்யப்படும், எடுத்து காண்பிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த வெள்ளிக்கிழமை தினம் என்பது எங்களுக்கு அதிகமாக ஸலவாத்துக்கள் சொல்லுவதற்கான மிக முக்கியமான நாள். நேற்று மகரிபில் இருந்து இன்றைக்கு மகரிபுக்கு வரையிலான இந்த காலப்பகுதி எவ்வளவு எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், ஸலவாத்துக்களை சொல்லிக் கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை நம்ம என்ன செய்யறோம், ஹதீஸ்களில் நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது நம்ம அந்த ஏற்கனவே அல்லாஹ்வுடைய தூதருக்கு எங்கள் மீது உள்ள கடமைகள் என்ன என்கிறத பார்த்தோம். அதனுடைய ஆதாரங்களை நம்ம பின்வரும் பார்ப்போம். முதலாவது அல் ஈமானு சாதிக் பிஹி, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை உண்மையாக நாங்கள் உண்மையாக விசுவாசிக்கிறது. வ தஸ்தீகுஹு ஃபீமா அத்தா பிஹி, அல்லாஹ்வுடைய தூதர் எதை கொண்டு வந்தாங்களோ அதை உண்மைப்படுத்தணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், ஃபஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நீங்க என்ன செய்யுங்க, விசுவாசிங்க. வன்னூரில்லதி அன்சல்னா, அதே நேரத்தில் நாங்கள் இறக்கிய அந்த ஒளியையும் நீங்க என்ன செய்யுங்க, நீங்கள் விசுவாசிங்க. வல்லாஹு பிமா தஅமலூன கபீர், நீங்கள் செய்யக்கூடியவைகள் அல்லாஹ் தஆலா நன்கறிந்தவனாக இருக்கிறான். இது சூரத்து தகாபுன் 8வது வசனம். எனவே இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வையும் விசுவாசிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதரையும் விசுவாசிக்கணும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எது எதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அப்ப அதையும் நம்ம என்ன செய்யணும், நாங்க விசுவாசிக்கணும், அது உண்மைதான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்ற மார்க்க ரீதியா சொல்ற நேரத்தில் அது என்ன செய்யுது, அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்ததுதான், வஹீனூடாக அறிவிக்கப்பட்டதுதான் என்கிறத நம்ம என்ன செய்யணும், அடையாளப்படுத்தி அதை உரிய முறையில் நாங்கள் அணுக வேண்டும், அதை உரிய முறையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற செய்தியை இந்த வசனம் என்ன செய்யுங்கிறது சொல்கிறது. அதே போல ஃபஆமினு பில்லாஹி வ ரசூலிஹின் நபியில் உம்மியில்லதி யுமினு பில்லாஹி வ கலிமாத்திஹி வத்தபிஊஹு லஅல்லகும் தஹ்ததூன். அல்லாஹ் சொல்றான் என்ன, ஃபஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை விசுவாசிங்க, அல்லாஹ்வுடைய தூதரை விசுவாசிங்க. அந்த தூதர் எப்படி, அந்நபியில் உம்மி, எழுத படிக்க தெரியாத நபி. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யல, எழுத வாசிக்க தெரியாத ஒரு நபியை அல்லாஹ் தஆலா விசுவாசிக்க சொல்லி என்ன செய்கிறான், சொல்லுகிறான். உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக என்ன செய்றாங்க, பாடமிடுறாங்க என்கிற செய்தியை பிறகு ஒவ்வொரு நோன்பு காலத்திலையும் ஒவ்வொரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, வந்து அந்த பாடங்களை மீட்டிக் கொள்வாங்க. ரசூலுல்லாஹ் மரணிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த கடைசி நோன்பு காலத்துல 2 முறைகள் குர்ஆன் என்ன செய்யப்படுகிறது, மீட்டப்படுகிற செய்தியை நம்ம என்ன செஞ்சோம், கடந்த வாரம் அந்த நிகழ்ச்சியில சுட்டி காட்டி இருந்தோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம என்ன செய்யணும், வத்தபிஊஹு லஅல்லகும் தஹ்ததூன், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க என்ன செய்யுங்க, பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே போல யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ ஆமினூ பி ரசூலிஹி, அல்லாஹ் விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க விசுவாசிக் கொள்ளுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சொல்கிறான். வமல்லம் யுமின் பில்லாஹி வ ரசூலிஹி, இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யாரெல்லாம் அல்லாஹ் தஆலாவையும் அவனது தூதரையும் விசுவாசிக்கவில்லையோ ஃபஇன்னா அதத்னா லில் காஃபிரீன ஸஈரா, இப்படியான நிராகரிப்பாளர்களுக்கு நாங்கள் கொடுமையான நரகத்தை நாங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று சொல்றான். இப்படி நிறைய வசனங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைக்கு உண்மையாக விசுவாசிக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் என்ன செய்கிறது, சொல்லுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமிர்து அன் நுகாத்திலன் நாஸ் ஹத்தா யஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ யுமினு பி வ பிமா ஜிஅது பிஹி, நான் எந்த அளவுக்கு என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் என்றும் நான் கொண்டு வந்ததையும் என்னை விசுவாசிக்கின்ற வரைக்கும், விசுவாசிக்காத வரைக்கும் நம்ம என்ன செய்ய போறோம், நான் போராட நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொன்னா போராட்டம் என்ன இல்லைங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க. அந்த அளவுக்கு நாங்க அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்ததையும் நம்ம என்ன செய்யணும், விசுவாசித்தாக வேண்டும் என்கிற செய்தியை முஸ்லீம்ல நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
இது முதலாவது செய்தியாக நம்ம பார்க்கணும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்ததுல இந்த விசுவாசம்னு சொன்னோம் இல்லையா, ரசூலுல்லாஹ் விசுவாசிக்கிறேன்டா, ரசூலுல்லாஹ்வுடைய நபித்துவத்தை நாம என்ன செய்யறது, முழுமையாக நாங்க உண்மை என்று நம்புறது. நபித்துவத்தை என்ன செய்யறது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு 40வது வயதில் என்ன செய்யப்படுகிறது, நபித்துவம் கொடுக்கப்படுகிறது. ஹிரா குகையில போயிட்டு இருக்கிறாங்க. குர்ஆனுடைய சூரத்துல் அலக்னுடைய 5 வசனங்கள் என்ன செய்யப்படுகிறது, இறக்கப்படுகிறது. அன்றைய தினத்தில இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, இறைவனுடைய நபி, இறைவனுடைய தூது, இறைவனுடைய பணியை என்ன செய்யுது, இறைவன் சொல்லுகிற கட்டளைகளை மக்கள் மத்தியில எடுத்து சொல்லணும் என்கிற அந்த நபித்துவம் என்ன செய்யப்படுகிறது, வழங்கப்படுகிறது. எனவே அந்த விசுவாசம் என்பது நபித்துவத்தை சார்ந்து நிற்கின்ற, நபித்துவத்தை நாங்கள் நம்புகின்ற, விசுவாசிக்கின்ற, உண்மைப்படுத்துகின்றதாக என்ன செய்யணும், அமைய வேண்டும் என்று சொல்லி நம்ம இந்த ரசூலுல்லாவை விசுவாசிக்கின்ற விஷயத்தில் நம்ம இதை பார்க்கிறோம். இது முதலாவது அம்சம். இரண்டாவது விஷயம், உஜூபு தாஅத்திஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் வழிபடுதல். அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் என்ன செய்யணும், வழிபட வேண்டும். வல் ஹதுரு மின் மஅசியத்திஹி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் மாறு செய்வதிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒன்று வழிபடணும், மாறு செய்வதிலிருந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். தப்பி தவறி கூட என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளோ எங்களுடைய செயற்பாடுகளோ என்ன செஞ்சிடக்கூடாது, முரணாக ரசூலுல்லாவுக்கு மாற்றமாக என்ன செஞ்சிடக்கூடாது, அமைந்து விடக்கூடாது என்பதை இந்த இரண்டாவது பகுதியில் நம்ம பார்க்கிறோம். பொதுவாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை எப்படி சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, அத்தீஉல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்க என்ன செய்யுங்க, வழிபட்டு நடங்க. வலா தவல்லவ் அன்ஹு, நீங்க அவர்களை விட்டு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நீங்கள் திரும்பி விடாதீர்கள். வ அன்தும் தஸ்மஊன், இதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இதெல்லாம் புரிந்து கொண்ட நிலையில நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, மாறு செய்து விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த குர்ஆன் வசனம் என்ன செய்தங்களுக்கு சொல்லுகிறது. இது சூரத்துல் அன்ஃபால் 20வது வசனம். அதே போல அல்லாஹ் சொல்லுகிறான், வமா ஆதாகுமுர் ரசூல் ஃபஹுதூஹு, உங்களுடைய தூதர் உங்களுக்கு எதை தந்திருக்கிறாரோ நீங்க அதை எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாகும் அன்ஹு ஃபந்தஹூஹு, அவர் எதை உங்களுக்கு தடுத்திருக்கிறாரோ அதை தடையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப தடையாக நம்ம என்ன செய்யணும், அவரை எடுத்து செயற்படுத்த சொன்னதை செயற்படுத்தணும். இது தடை, இது செய்யக்கூடாது என்றால் நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இது சூரத்துல் ஹஷர் 7வது வசனத்தில் பார்க்கிறோம். குல் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். ஃபைன் தவல்லவ் ஃபைன்னமா அலைஹி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்க. அதே போல ஃபல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு யாரெல்லாம் மாறு செய்கிறார்களோ அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு குழப்ப நிலை, சோதனைகள் ஏற்படும் அல்லது கடுமையான வேதனை இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. வமன் யுதிஇல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, அவர் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுறது, வழிபடுறது சம்பந்தமாக நிறைய வசனங்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சூரத்துல் ஹஸ்ர்ல, சூரத்துல் நூர்ல, இன்னொரு சூரத்துல் நூர்ல, சூரத்துல் அஹ்ஸாப்ல, பல இடங்கள்ல, சூரத்துல் நிசாவுல, இப்படி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இந்த இடங்கள்ல நிறைய வசனங்களை சொல்கிறான். நேரத்தை கருத்தில் கொண்டு அந்த விஷயங்களை நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, உங்களுடைய அந்த புக்கில் இருக்கிறது, வசனங்களை பார்த்து என்ன செய்யலாம், மேலதிகமாக நீங்க தெரிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அத்தாஅனி ஃபக்கத் அத்தா அல்லாஹ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். யாரெல்லாம் எனக்கு வழிபடுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர். வமன் அசானி, யார் எனக்கு மாறு செய்கிறாரோ ஃபக்கத் அஸல்லாஹ், அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்தது யாருக்கு மாறு செய்தது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததாக நம்ம நினைச்சு கொள்ளணும். இதுதான் அந்த ஹதீஸ் என்ன செய்தங்களை சொல்லுது. நம்ம அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபட்டோம்னா அல்லாஹ்வுக்கு வழிபட்டு இருக்கிறோம், படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், வழிபட்டு இருக்கிறோம் என்கிற செய்தியை இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, எங்களுக்கு சொல்லுகிறார்கள். எனவே வழிபடுதல்ங்கிறது நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறோங்கிறதுக்காக வேண்டி இது ரசூலுல்லாஹ்வோட மாத்திரம் நின்றுரும், இது அல்லாஹ்வுக்கும் அதுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கும் சம்பந்தம் இல்லை என்று என்ன செஞ்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. நம்ம என்ன நினைக்கணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டால் அது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய அவருக்கு மாறு செய்தால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம். அப்ப இந்த மார்க்கத்துக்கு என்ன செஞ்சிடறோம், நம்ம துரோகம் பண்ணி விடுகிறோம் என்கிறத நம்ம என்ன செய்யணும், இந்த ஹதீஸ்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், குல்லுன் நாசி யதுகுலுல் ஜன்னah இல்லா மன் அபா, எல்லா மக்களும் சொர்க்கத்துக்கு போவாங்க, யாரெல்லாம் மறுத்தார்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டார்கள். காலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வமன் யஅபா, மறுத்தவங்கனா யாரு? கால மன் அதாஅனி தஹலல் ஜன்னah,
யார் எனக்கு வழிபட்டாரோ அவர் சொர்க்கத்துக்கு போவார், வமன் அசானி ஃபகத் அபா, யாரெல்லாம் எனக்கு மாறு செய்தாரோ அவர்தான் நிராகரித்தவர் அல்லது அவர்தான் என்ன செய்து மறுத்தவர் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த ஹதீஸை புகாரியில நம்ம என்ன செய்றோம் பார்க்கிறோம். அதே போல இது இரண்டாவது. மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ரசூலுல்லாவை பின்பற்றுதல். ரசூலுல்லாவை பின்பற்றுதல். அப்ப ரசூலுல்லாவுடைய வழிமுறைகள் கட்டாயம் என்ன செய்யப்படணும்? பின்பற்றப்படணும். உங்களுக்கு தெரியும், தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், இதர வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம். ஒரு மோமினை பொறுத்தளவில், ஒரு முஸ்லிமை பொறுத்தளவில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் என்ன செய்யப்படணும்? பின்பற்றப்படணும். அதான நம்ம விரும்புகிறோம். அப்ப அந்த பின்பற்றுதல் என்பது கட்டாயம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன செய்கிறான்? சிறப்பித்து சொல்லுகிறான். எப்படி சொல்றான்? குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, உண்மையிலே நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிற ஆட்களா இருந்தால் ஃபத்தபிஊஹு, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க என்ன செய்யுங்க? அவனுக்கு வழிபடுங்க, அவரை பின்பற்றுங்கள். யுஹிப்புக்குமுல்லாஹ், நீங்க அப்படி பின்பற்றுவதனால என்ன பிரயோசனம்? அல்லாஹ் உங்களை நேசிப்பான். ஒண்ணு. இரண்டாவது வயக்ஃபிர் லக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான். யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூர் ரஹீம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதனால் அல்லாஹ்வுடைய நேசம் எங்களுக்கு கிடைக்குது. இரண்டாவதாக எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? இந்த வசனத்துல சொல்றான். இது சூரத்துல் ஆல இம்ரான் 31வது வசனம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த பின்பற்றுதல் என்பது நம்ம என்ன செய்யறது? வருடத்துக்கு ஒரு முறை பின்பற்றிட்டு அப்படியே முழுசா மறந்து போறது அல்ல. எப்பொழுதும் ஒரு முஸ்லிமை பொறுத்தளவில், ஒரு மூமினை பொறுத்தளவில் தினம்தோறும் நபிகளாருடைய சுன்னாக்கள் என்ன செய்யப்படணும்? பின்பற்றப்படணும். அப்பதான் நான் ரசூலுல்லாஹி உம்மத்துன்னு சொல்லலாம். நம்ம பேரை வச்சு கொள்றதால நம்ம உம்மத்துடைய ரசூலுல்லாஹி உம்மத்துன்னு வந்துடலாம், வருமா? வராது. நம்ம எப்ப ரசூலுல்லாஹை பின்பற்றுமோ அப்ப நம்ம என்ன செய்கிறோம்? அல்லாஹ் தஆலா எங்களை நேசிக்கிறான், அல்லாஹ் எங்களை விரும்புகிறான், அல்லாஹ் தஆலா எங்கள் மீது இரக்கம் காட்டுகிறான், அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே பின்பற்றுதல் என்பது நிச்சயமாக ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறைகள், ரசூலுல்லாஹ் சொன்னவைகள், எதை எடுக்க சொன்னாங்களோ அதை எடுக்கிறது, எதை விட சொன்னார்களோ தவிர்த்து கொள்ள சொன்னாங்களோ அதை தவிர்த்து கொள்வதுதான் பின்பற்றுதல். அப்ப நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம்? வருடத்துக்கு ஒரு முறை நம்ம புகழ்ந்துட்டோம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? இதுதான் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவது, இதுதான் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறது, இதுதான் ரசூலுல்லாஹ்வுக்குரிய சரியான ஹக்குகளை உரிமைகளை கொடுத்து விடுகிறோம் என்றால் நம்ம என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். அப்படி அல்ல. எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்கள் எங்களுடைய வாழ்வியலோடு இரண்டரை கலந்திருக்கிறது, வாழ்வியல் அம்சங்களோடு சேர்ந்து இருக்கிறது. அப்ப அந்த வாழ்வியல் அம்சங்களோடு நம்ம என்ன செய்யணும்? அதை நடைமுறைப்படுத்தணும். தூங்குற முறைகளாக இருக்கலாம், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், எங்களுடைய பொருளீட்டல் முறைகளாக இருக்கலாம், அல்லது அண்டை வீட்டாருடைய உரிமைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு அழகான வழிகாட்டல்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க? காட்டி தந்திருக்கிறார்கள். அது பின்பற்றுவதற்கு தகுந்த ஆதாரபூர்வமானது மிக சிறப்பான வழிகாட்டல் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வழிகாட்டலின் ஊடாதான் எங்களுடைய விமோசனம் இருக்கு, எங்களுடைய வெற்றி இருக்கிறது. நாளைக்கு மறுமையில சொர்க்கத்தினுடைய தீர்மானங்கள் நம்ம அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தால் தான் அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம நாளைக்கு என்ன செய்யலாம்? சந்திக்கலாம். எனவே அந்த செய்தியை நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். இது போல நிறைய வசனங்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபமன் ரகிபன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. ஒரு சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டு சொன்னாங்க, யாரெல்லாம் என்னுடைய சுன்னத்தை புறக்கணிக்கிறார்களோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர், இது உங்களுக்கு தெரியும், அடிக்கடி திருமண நிகழ்வுகளில் சொல்லப்படுகிற ஹதீஸ், அடிக்கடி திருமண நிகழ்வுகள்ல சொல்லப்படும். ஆனா அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த திருமண நிகழ்வுல ஹதீஸுக்கு முரணான நிறைய செய்திகள் நம்ம பார்க்கிறோம். அப்ப என்னத்துக்கு சொல்றீங்க இந்த ஹதீஸ? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்கள் புறக்கணிக்கப்பட்டால், புறக்கணிச்சிட்டோம்னா ரசூலுல்லாஹ்வை சார்ந்தவன் இல்ல. அங்க என்ன செஞ்சிருக்கும்? அதுல நிறைய மார்க்கத்துக்கு முரணான மாற்று மத கலாச்சாரங்கள் எல்லாம் அப்படி என்ன செய்யப்படும்? பேணப்படும். மார்க்கம் தடை செய்த விக்கவைகள் எல்லாம் அப்படி என்ன செய்ய அரங்கேற்றப்படும். பள்ளிவாசலுக்குள்ள இருந்து ஒப்பந்தம் பண்ணுவீங்க, இதெல்லாம் சொல்லுவீங்க, அதோட சேர்த்து இந்த ஹதீஸையும் சொல்லிக் கொள்வீங்க. அப்ப என்ன செய்தி? சொல்றது ஒண்ணு, செயற்பாடு நேரம் என்ன செய்கிறது? நேர் எதிராக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க? செயற்பாடு எங்களுக்கு எப்படி இருக்கணுமோ, சொல் எப்படி இருக்கணுமோ அதைத்தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க? எங்களுக்கு பாராட்டி சொல்லி இருக்கிறார்கள். இதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நான்காவதாக ரசூலுல்லாஹ்வை நாங்கள் நேசிக்கிறது. ரசூலுல்லாஹ்வை நாங்கள் நேசிக்கிறது எப்படி நேசிக்கணும்?
எங்களுடைய குடும்பத்தை விட, எங்களுடைய பாசமிகு பிள்ளைகளை விட, எங்களை வளர்த்து ஆளாக்கி கஷ்டப்பட்டவர்கள் தாய்தந்தர்களை விட, ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் விட நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும். இதுதான் நேசம். எப்படி நேசிக்கணும்? நாங்கள் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற மக்களை விட அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக நாங்கள் நேசிக்கிறதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிக்கணும். இதுக்கு நபிகள் நாயகம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, குல் இன்கான ஆபாஉக்கும் உங்களுடைய பெற்றோர்கள், வ அப்னாஉக்கும் உங்களுடைய பிள்ளைகள், வ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், வ அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்கள், வ அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பத்தார், வ அம்வாலு இக்தரஃப்துமுஹா நீங்கள் சம்பாதித்த உங்களுடைய சொத்து செல்வங்கள், வ திஜாரத்துன் தக்ஷவுன கசாதஹா அழிந்து போய்விடுமோ என்று நீங்கள் பயப்படுகிற உங்களுடைய வியாபாரம், வ மசாக்கின தர்லவுனஹா நீங்கள் விரும்பி நேசிக்கின்ற உங்களுடைய வீடுகள், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய தூதரை விட, அல்லாஹ்வுடைய மார்க்க பாதையிலே போராடுவதை விட இவைகளெல்லாம் உங்களுக்கு நேசத்துக்குரியவைகளாக இருக்குமாக இருந்தால் ஃபதரப்பசு எதிர்பாருங்கள், ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரி அல்லாஹ் தஆலா தன்னுடைய கட்டளை சொல்லுவார், அல்லாஹ்வுடைய தண்டனை வரும், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். அப்ப என்ன செய்து எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய மனைவிமார், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சொத்து, எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய வீடு, இவைகளை விட நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதரை நாங்க நேசிக்கணும்ங்கிறத என்ன செய்யுது இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுது. இதை நம்ம பரிச்சயமா பார்க்கலாமா? நம்ம என்ன செய்யுது இன்னைக்கு சில நேரங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்கள் புறக்கணிக்கப்படுறதை நம்ம பார்க்கிறோம். இருக்குதா இல்லையா? சில நேரங்கள்ல மனைவிக்காக வேண்டி விட்டுடுறோம், சில நேரங்களில் பிள்ளைகளுக்காக வேண்டி விட்டுடுறோம், சில நேரங்களில் தாய் தந்தர்களுக்காக விட்டுடுறோம். சரி, எனக்கு என் மனைவி தான் முக்கியம், எனக்கு அவர் தான் முக்கியம், எனக்கு இந்த நண்பர் தான் முக்கியம், எனக்கு என் சொத்து தான் முக்கியம் சொல்லி நம்ம இன்னைக்கு பேசிக்கொள்றோமா இல்லையா? பேசிக்கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகுதான் இவைகள் எல்லாம். அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியை சொன்னாங்க, உங்களுக்கு தோழமைக்கு மிக சிறப்பான ஒருத்தர் உலகத்தில் இருக்கிறதாக இருந்தால் யார் அது? உங்களுடைய தாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்ப ஒரு தாய்ங்கிற தாயினுடைய வளர்ப்பில் தான் பிள்ளைகள் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. எனவே அந்த வகையிலே தாயினுடைய பங்களிப்பு, பிள்ளைகளுக்கு தாயினுடைய அரவணைப்பு என்பது மிக முக்கியமானது என்பதை என்ன செய்கிறது அந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துது. இன்னைக்கு சில நேரங்களில் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன செஞ்சிடறோம்? பிள்ளைகள் திருமணம் முடிக்காத ஆட்களாக இருந்தா ஓடோடி போயிட்டு மெதுவா அம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்துடுவோம். அப்பாட்ட சொன்னா என்ன செஞ்சிடும்? சில நேரங்களில் ரியாக்ஷன் வந்து வித்தியாசமா இருக்கலாம். அம்மாட்டான நம்ம போயிடுறோம், என்ன வந்தாலும் போயிட்டு என்ன செய்யறோம்? நம்ம அதை சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னா தான் அதை என்ன செய்யும் மெயின் இடத்துக்கு மேல் இடத்துக்கு போகும் என்கிற அடிப்படையில் என்ன செய்யறோம்? அப்ப பிள்ளைகள் விஷயத்துல கூடுதலான பங்களிப்புகள் என்ன செய்யப்படுகிறது? இந்த தாயால அந்த தாய்க்கு இருக்கிறதுங்கிறத என்ன செய்யறோம்? நம்ம அந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதே போல எங்களுடைய பெற்ற தாய்மார்கள் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது என்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாஸி அஜ்மஈன். ஒரு மனிதனுக்கு தன்னுடைய பிள்ளையை விட, தன்னுடைய தாய் தந்தையை விட, ஒட்டுமொத்த மக்களை விட நான் நேசத்துக்குரியவனாக ஆகாத வரையில் ஒரு மனிதன் மூமினாக என்ன செய்ய முடியாது, மாற முடியாது. உண்மையான மூமின் யாரு? அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியை இந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம். இது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். அடுத்ததாக ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபி தோழர் வர்றார். வந்து கேட்கிறார், மதஸ்ஸா மறுமை நாள் எப்போ வரும் அப்படின்னு கேட்டோன்னா அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, மா அஅதத்தலஹா மறுமைக்காக வேண்டி நீ என்னத்தை தயார்படுத்தி வச்சிருக்கிறாய்? மறுமை நாள் எப்போ வரும்னு கேட்டதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்குற பதில் என்ன? அந்த மறுமைக்காக வேண்டி நீ தயாராக இருக்கிறியா? நல்லமல்கள் செய்திருக்கிறியா? இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் ஏதாவது இருக்கிறதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டோன்னே அந்த மனிதர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் மா அஅதத்து லஹா கபீர சியாமின் வலா ஸலாத்தின் வலா ஸதகா. பெரிய அளவுக்கு நான் பெருசா நிறைய தொழுகைகளோ நிறைய நோன்புகளோ நிறைய தர்மங்கள் அப்படி எதுவுமே இல்லை. வலா கின்னி என்றாலும் உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு நான் சேகரித்து வச்சுக்க என்ன தெரியுமா? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நான் நேசிக்கிறேன். அவ்வளோதான் என்ன டிடிக்கு. நான் பெருசா
இபாதத்துக்கள்ல முழுசா என்னுடைய வாழ்க்கையை கழிச்சு திளைச்சு போனவன் அல்ல, நிறைய ஆண்டுகள் நான் நோன்பு நோற்றவனும் அல்ல, நிறைய தர்மங்களை மக்கள் மத்தியில் எடுத்து கொடுத்தவனும் அல்ல. ஆனால் என்னிடத்தில் இருக்கிறது என்ன? அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன். இதுதான் என்னட்டு இருக்கிற சொத்துக்கள்ல மிக பிரதானமான மிகப்பெரிய சொத்து இதுதான் அப்படின்னு சொன்னோன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்படின்னா நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு இருப்பாய் அப்படிங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப அல்லாஹ்வை நேசித்தால், அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தால் அந்த மனுஷர் எங்க இருப்பார்? அங்க இருப்பார், அல்லாஹ் தஆலாட்ட இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பார் அப்படிங்கிற செய்தி இந்த ஹதீஸ் என்ன செய்திகளுக்கு சொல்லுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் மிக முக்கியமானது என்பதை இந்த ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த நேரத்தில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொன்ன உடனே 146வது பக்கம் இந்த ஹதீஸை சொன்ன உடனே அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஃபமா ஃபரிஹ்னா பஅதல் இஸ்லாமி ஃபர்ஹன் அஷத்த மின் கௌலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் இஸ்லாத்துக்கு பிறகு இன்றைக்கு அடைஞ்ச சந்தோஷத்தை மாதிரி வேறொரு சந்தோஷத்தை அடைஞ்சதில்லை. ஏன் தெரியுமா? ஃபஇன்னக மஅ மன் அஹ்பப்த. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க இல்லையா, நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவர்களோடு இருப்பீங்கன்னு சொன்னாங்கல்ல. இன்றைக்கு அடைந்த மாதிரி சந்தோஷம், இந்த மாதிரி அடைந்த ஒரு பூரிப்பு மகிழ்ச்சி நாங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு காலத்திலும் அடைஞ்சதில்லை. அந்த அளவுக்கு சந்தோஷம். அப்ப அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய சஹாபாக்கள் யாரோட இருப்பாங்க? அங்க இருப்பாங்க. அல்லாஹ் தஆலாவை அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பார்கள். இதை விட வேற ஏதாவது தேவையா? இதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்கிறத இது செய்து அந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சம்பவம் உணர்த்துகிறது. அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, கடைசியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சம்பவம் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச சம்பவம். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட சொல்றாங்க, ல அன்த ஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி. உலகத்துல காண்ற எல்லாத்தையும் விட என்னுடைய ஆத்மாவுக்கு என்னுடைய உயிருக்கு பிறகு நேசிக்கிறதா இருந்தா நான் யாரை நேசிக்கிறேன்? உங்களை தான் நேசிக்கிறேன். என்னுடைய உயிருக்கு அடுத்தது யாரு? நீங்க தான். மத்தாக்கெல்லாம் அதுக்கு பிறகு உள்ளதுதான் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், லா வல்லதி நஃப்ஸி பியதி ஹத்தா அகூன ஹப்ப இலைக மின் நஃப்ஸிக. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இல்ல, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், நீங்க உங்களுடைய ஆன்மாவை விட என்ன செய்யணும்? என்னை நேசித்தால் தான் நீங்கள் உண்மையான மூமின். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அப்ப என்ன செய்றாங்க? சொல்றாங்க, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆல் ஆன யா உமர், உமரே இப்பதான் நீங்க சரியாக என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள். அப்ப அந்த அவருடைய ஆன்மாவை விட உமர் ரலியல்லாஹுடைய உயிரை விட அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்யணும்? நேசிக்கிறதுங்கிறத இந்த ஹதீஸ் என்ன செய்யங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம் அவர்கள் காட்டிய வழியில் இருக்கணும். போலி நேசம் அல்ல, சரிதானே? போலி நேசம் அல்ல. அந்த நேசத்தினுடைய அடையாளங்கள் அவர் சொன்ன வழிகாட்டல் எங்களுடைய இருக்க வேண்டும். வியாபாரத்துல ரசூலுல்லாஹ் என்ன வழிகாட்டல கடைபிடிச்சிருக்கிறாங்க? அண்டை வீட்டார்களோடு எப்படி நடந்து கொண்டிருக்கிறாங்க? மனைவி மக்களோடு எப்படி நடந்து கொண்டிருக்கிறாங்க? தாய் தகப்பனோடு எப்படி நடந்து கொண்டிருக்கிறாங்க? மாற்று மதத்தவர்களோடு எப்படி நடந்து கொண்டு, எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டல் இருக்கு இல்லையா? இந்த வழிகாட்டலை சரியாக பின்பற்றுவதுதான் ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளம். ஆனா என்ன செய்கிறார்? அல்லாஹ் நேசிக்கிறங்கிறார், ஆனா வியாபாரத்தில் மோசடி, அவருடைய வாழ்க்கையில பொய், அண்டை வீட்டாருக்கு நோயினை செய்கிறது, இப்படி என்ன செய்கிறது? ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலுக்கு நேர்முரணாக இருந்து கொண்டு நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன், நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்று சொல்வதனால் எந்த ஒரு பயனையும் என்ன செய்ய முடியாது, அடைந்து கொள்ள முடியாது என்பதை நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்துல புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? இந்த வகையில இந்த நேசத்தை பத்தி என்ன செஞ்சிருக்கிறாங்க? நிறைய சொன்னாங்க. இன்னொரு செய்தியில சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சலாசும் மன் குன்ன ஃபீஹி வஜத பிஹி ஹலாவத்துல் ஈமான். யாரிடத்துல 3 விஷயங்கள் இருக்கிறதோ அவரிடத்துல ஈமானுடைய சுவையை நாங்கள் காணலாம். ஈமான் சுவையை பார்க்கிறதா இருந்தா 3 பேர்ட்ட 3 விஷயங்கள் இருக்கணும். ஒன்று, மன் கான அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் மற்ற எல்லாவற்றையும் விட, மற்ற எல்லாரையும் விட எல்லோரையும் விட என்ன செய்யணும்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு மனுஷனுக்கு நேசமுடையவராக இருந்தால்
அவர் ஈமானுடைய சுவை உடையவர். அப்ப என்ன செய்யுது? பொருளாதாரமா அல்லாவா என்று வர்ற நேரத்தில், பொருளாதாரமா அல்லாஹ்வுடைய தூதரா என்று வர்ற நேரத்தில், குடும்பமா இஸ்லாமிய மார்க்கமா என்று வர்ற நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? நாங்கள் மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் முதன்மைப்படுத்தினால் அது ஈமானுடைய அடையாளமாக, ஈமானுடைய சுவையாக இஸ்லாம் என்ன செய்கிறது எங்களுக்கு சொல்லுகிறது. இது முதலாவது. இரண்டாவது சொன்னார்கள், ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை நேசிக்கிறதாக இருந்தால் அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் நேசிக்கணும். இன்னைக்கு அந்த நேசம் இருக்குதா? அல்ஹம்துலில்லாஹ், இந்த நேசத்துக்குரியவங்க தான் நம்ம எல்லாம் எங்கெல்லாம் வேலை செய்கிறோம். யாருமே இதுக்கு முன்னாடி எல்லாம் சந்திக்காத பல சகோதரர்கள் நம்ம எல்லாம் அந்த இடத்துல ஒன்று கூடி இருப்போமா என்று நம்ம யாரெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், கற்பனை செஞ்சிருக்க மாட்டோம். ஆனால் யாருக்காக வேண்டி ஒன்று சேர்ந்திருக்கிறோம்? அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பொன்மொழிகளை கேட்கறதுக்காக வேண்டி. அப்ப இந்த நேசம் என்பது இப்படி நம்ம ஒருத்தரை அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கிற பொழுது இது ஈமானுடைய சுவையாக இஸ்லாம் என்ன செய்கிறது எங்களுக்கு அடையாளப்படுத்து. இன்னைக்கு சில நேரங்கள்ல ஒருத்தர் ஒரு பணக்காரரை நேசிக்கிறதா இருந்தால் என்னதுக்கு நேசிக்கிறார்? ஏதோ ஒரு உதவி கிடைக்கும். சில நேரம் அதிகாரத்தில் உள்ளவங்களை ஒருத்தர் நேசிக்கிறாரா இருந்தால் அந்த அதிகாரத்தின் ஊடாக இவருக்கு ஏதாவது தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படித்தானே நேசிக்கிறாங்க. இப்படி நம்ம பார்க்கிறோம். இந்த நேசங்கள் எல்லாம் போலியானது. அப்ப அல்லாஹ் தஆலா இதில் ஈமானுடைய சுவையுள்ள நேசங்கள் அல்ல. ஈமானுடைய சுவையுடைய நேசம் எது? நாங்கள் ஒரு முஸ்லிமை நேசிக்கிற பொழுது அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும். அதே நேரத்தில் அந்த முஸ்லிம் ஒரு தீமை செய்கிறார், ஒரு பாவம் செய்கிறார், மார்க்கத்துக்கு முரணாக செய்கிறார், நம்ம அல்லாஹ்வுக்காக நம்ம என்ன செஞ்சிருவோம்? பிரிந்து கொள்ள வேண்டும். இதான் இஸ்லாமிய செய்யறவங்களுக்கு சொல்லுகிற வழிகாட்டல்கள். இல்ல அவர் செய்யறதை செஞ்சுட்டே இருக்கட்டும், நம்ம அவரோட என்ன செய்வோம்? சேர்ந்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் இதுல ஈமானை நாங்கள் மீண்டும் உரசி பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வகையில நம்ம என்ன செய்யறது? இந்த செய்தியை கவனத்தில் கொண்டு அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது இரண்டாவது சொன்னார்கள். மூன்றாவதாக وأن يكره أن يعود في الكفر بعد أن أنقذه الله منه كما يكره أن يقذف في النار. ஒரு மனிதர் எப்படி நரகத்தில் அல்லது நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பாரோ அதே போன்று அல்லாஹ் தஆலா இறை நிராகரிப்பிலிருந்து ஹிதாயத்தை நோக்கி வழிகாட்டினதற்கு பிறகு, சத்தியத்தின்பால் வந்ததற்கு பிறகு மீண்டும் அந்த பழைய நிராகரிப்புக்கு போவதை வெறுக்க வேண்டும். அப்படி என்ன செய்தே? ஹிதாயத்துங்கிறது அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு அருள் இல்லையா? நம்ம தொழுகையில் அடிக்கடி கேட்கிற ஒரு மிக முக்கியமான இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேரான பாதையை காண்பித்து தாண்டு கேட்கிறோம். அப்ப அந்த ஹிதாயத்தின் பால் அல்லாஹ் தஆலா வழிகாட்டுல இருந்து, குராபாத்துல இருந்து, ஷிர்க்ல இருந்து, வழிகாட்டுல இருந்து எங்களை அல்லாஹ் தஆலா தூக்கிங்க வந்ததுக்கு பிறகு இல்ல நான் மீண்டும் அதுக்குத்தான் போறேன்னு சொன்னால் அவருடைய அந்த ஈமானுடைய சுவையை செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல என்ன செய்றாங்க? எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையினுடைய வரலாறுகள் அடிக்கடி நாங்கள் இன்னைக்கு பயானோட மாத்திரம் அல்ல, நான் எங்களுடைய வீடுகளில் எங்களுடைய பிள்ளைகள், மனைவி மக்கள், எங்களுடைய உறவுகள் அடிக்கடி ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுகளை, வாழ்க்கை வரலாறுகளை நம்ம படிக்கணும். ஒன்றுக்கு பல முறை படிக்கிற பொழுதுதான் நம்ம என்ன செய்யணும்? படிக்கிற நேரத்தில் மேலோட்டமா பத்திரிகை வாசிக்கிற மாதிரி வாசிக்க கூடாது இல்லையா? பத்திரிகை வாசிக்கை முக்கியமான தகவல் வந்தால் மட்டும் நம்ம மனசுல பதிச்சுக்கணும், மற்றெல்லாம் அப்படி போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் படிக்கிற நேரத்தில் ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ளணும். இது இறை தூதருடைய வரலாற்றை நான் படிக்கிறேன், அப்படித்தான் இருக்கணும். யார் வரலாறு? எங்களுக்கு வழிகாட்டி. அவருடைய வழிகாட்டலின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். அவருடைய வாழ்க்கை முறையிலே நம்ம என்ன செய்யணும்? எங்களை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற காரணத்துக்காக நாங்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இறை தூதருடைய வரலாற்றை படிக்கிறேன் என்கிற அந்த உணர்வு எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அந்த நூலிலே, அந்த வாசிப்பிலே நிறைய பிரயோசனங்கள் நம்ம என்ன செய்யலாம்? நாங்கள் அடையலாம். நல்ல அல்லாஹு தாலா நம் எல்லோருமே அந்த வாய்ப்பை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களை மாக்கியல்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.